Hi friends, welcome to Lux Kanidam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard chapter 2ல example 2.6 தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படினு கொடுத்திருக்காங்க. நார்மலா இதுக்கு முன்னாடி மீப்பெரு பொது வகுத்தினா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி டானா வகுத்தல் 3க்கும் போடுவோம். எந்தெந்த மூணுமே எந்த நம்பரால வகுப்படுது அப்படின்றத பார்த்து போட்டுட்டே வருவோம். பட் ஆனால் அந்த மெத்தட் எங்கே செஞ்சிடாதீங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10th standard 2nd chapter. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூக்ளிடியன் துணை வகுத்தல் தேற்றம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மெத்தட் படி தான் இப்போ செய்ய போகிறோம். பார்க்கலாமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் எழுதிக்கிறோம். 396, 504, 636. இதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட மீப்பெரு பொது வகுத்தி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பெரிய நம்பர் இது 504. ஸோ யூக்ளிடியன் துணை வகுத்தல் தேற்றத்தின்படி நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to BQ plus R அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0 less than or equal to R less than B. அதாவது பியை விட கம்மியாக இருக்கணும், 0வை விட அதிகமாக இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 504 இருக்குது. 504 நான் 396ஆல் என்ன செய்ய போகிறேன்? வகுக்க போகிறேன். 504 396 ஒரு 396 396. ஏன்னா 2 போட்டேன்னா இது 600க்கு மேலே போயிடும். நம்மளுக்கு இருக்கிறதே 504 தான். ஸோ அதனால் 1 போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எனக்கு 108 கிடைக்குது. ஸோ இந்த நம்பரை நான் எப்படி எழுதலான்னா 396 பெருக்கல் 1 கூட்டல் 108 அப்படின்னு எழுதலாம். ஸோ எழுதியாச்சா? இப்போது இந்த 396 மறுபடியும் நான் வகுக்க போகிறேன். எதால் வகுக்க போகிறேன்? இந்த 108ஆல் வகுக்க போகிறேன். சரியா? 396 108ஆல் வகுக்கிறேன். 3 108 324 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நான் கழிச்சேன்னா 72 கிடைக்குது. ஸோ இந்த நம்பரை நான் எப்படி எழுதலாம்? 108 பெருக்கல் 3 கூட்டல் 72 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 108 மறுபடியும் வகுக்க போகிறேன். எந்த நம்பரால்? 72ஆல். ஸோ 108 72ஆல் வகுக்கிறேன். ஒரு 72 72. ஏன்னா நான் 2 போட்டேன்னா 140க்கு அதிகமாக வந்துடும். என்கிட்ட இருக்கிறதே 108 தான். ஸோ 72ஆல் ஒரு 72 72 போட்டாச்சு. இது ரெண்டையும் கழிக்கும் போது எனக்கு 36 கிடைக்குது. சரியா? ஸோ இந்த 108 எப்படி கிடைக்கும்? 72 1ஆல் பெருக்கணும், அதுக்கப்புறமா 36ஆல் கூட்டணும். ஸோ கிடச்சிது. ஓகேவா? ஸோ அகெயின் இந்த 72 நான் எதால் வகுக்க போகிறேன்? 36ஆல் வகுக்க போகிறேன். 72 36ஆல் வகுக்கிறேன். 2 36 72 எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கழிக்கும் போது எனக்கு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ 72 எப்படி கிடச்சிது? 306 2ஆல் பெருக்கினாலே கிடச்சிருச்சு. எனக்கு மீதி 0 வந்துருச்சு. எப்போ மீதி 0ன்னு வருதோ அப்போ எந்த நம்பரால் வகுத்தீங்களோ அதுதான் அந்த 2 நம்பரோட மீப்பெரு பொது வகுத்தின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரோட மீப்பெரு பொது வகுத்தி எனக்கு 36ன்னு கிடச்சிருச்சு. இப்போது மூணாவதாக ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க இல்லையா? 636ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 636க்கும் இந்த 36க்கும் மறுபடியும் நான் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? 636 36ஆல் வகுக்கணும். 36ஆல் வகுக்கிறேன். 17 36 முதல்ல ஒரு 36 36. இதுலேருந்து கழிக்கும் போது எனக்கு 27 கிடைக்கும். அகைன் இந்த 6 கீழே எடுக்கும்போது 276 வருது. 7 36 252 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ நான் இதுக்கு 2க்கு கழித்து மீதி கண்டுபிடிக்கும் போது 24 கிடச்சிது. இந்த 636 எனக்கு எப்படி கிடைக்கும்னா 36ஐயும் 17ஐயும் பெருக்கி அதோடு 24 கூட்டும் போது கிடைக்கும். ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணணும்? இந்த 36 மீதி கிடச்ச இந்த 24ஆல் நான் வகுக்கணும். ஓகேவா? ஸோ 36 24ஆல் வகுக்கிறேன். ஒரு 24 24 கழிச்சிங்கன்னா மீதி 12ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த 36 எப்படி கிடைக்கும்? 24 1ஆல் பெருக்கிட்டு அதோடு நான் எதை கூட்டணும்? 12 கூட்டுறதுனால கிடைக்கும். ஓகேவா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும்? 24 நான் எதால் வகுக்கணும்? 12ஆல் வகுக்கணும். ஸோ 24 12ஆல் வகுக்கலாம். 2 12 24. அப்போ என்ன கிடைக்கும்? 0. அப்போ இந்த 24 எப்படி கிடச்சிது? 12 2ஆல் பெருக்குனதுனால கிடச்சிது. 0 அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலனாலும் அதே 24 தான். எதுக்கு இந்த 0 போட்டிருக்கோம்? எப்போ மீதி நம்மளுக்கு 0 வருதோ அப்போ எதால் வகுத்தீங்களோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே 12 தான் ஆன்சர். 636 36ஓட மீப்பெரு பொது வகுத்தி 12. ஸோ இப்போது 3 நம்பருக்குமே சேர்த்து நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா இந்த 12 தான். ஸோ ஆன்சர் எழுதிக்கலாமா? 396 504 636 இதோட மீப்பெரு பொது வகுத்தி 12. ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.